சாட்டர்டே ஈவினிங் அன்றைக்கி சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால 4:10க்குலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் நினச்சேன் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அப்படின்னு. எனக்கு எக்ஸாக்டான டைம் வந்து தெரியல. ஏன்னா இப்போ தான் வந்து சனி பிரதோஷத்துக்கு வந்து போயிருக்கேனா, அதனால தெரில. ஆனால் வந்து நான் போன டைம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அப்போ தான் வந்து எல்லோரும் பால், தயிர், அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. கரெக்டாக நான் ஒரு கடைசியாக அளவை வந்து கொடுத்து முடிச்சிருப்பேன். கரெக்டாக நான் கொடுத்து முடித்ததும் அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக மனசுக்கு திருப்தியாக வந்து பார்த்தாச்சு. சாட்டர்டே மார்னிங்லேருந்தே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வந்து நான் எடுத்துட்டேன்னா, அதனால் ரொம்பவே பசியாக இருந்தது. ஸோ கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை வாங்கி அங்கேயே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சின்ன பொண்ணு எனக்கு வாட்டர்மெலன் மட்டுமே போதும்னு சொல்லிட்டா. பெரிய பொண்ணுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசித்து பார்த்தேன். சரி, சிம்பிளாக வந்து சாத்விக் சப்பாத்தி பண்ணலான்னு அதான் பண்ணிகிட்ருக்கேன். சாத்விக் சப்பாத்தி பொதுவாக காய்கறியோ இல்லைனா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான பன்னீர் ஆர் உங்களுக்கு தாலாக இருக்கட்டும், இல்லைனா பச்சை பட்டாணி, எதுவாக இருந்தாலும் நம்ம கோதுமை மாவுக்கு ஈக்குவலாக வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்னென்ன மசாலாஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட வந்து பட்டர் கண்டிப்பாக ஒரு பீஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி அந்த நீடர்லேயே வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஈவனாக பிசைஞ்சு வரும்னு சொல்லிவிட்டு மெஷின்லேயே போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டு எடுத்து அவளுக்கு வந்து தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னால தயிர் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். எனக்கும் ஒரு 7:30 போது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நம்ம மினி விளாக்ஸில் மேக்ஸிமம் கோயிலுக்கு போகிறது, அவுட்டிங் போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கு காரணம் நம்ம கோயிலில் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டே இருந்தோம், ஒவ்வொரு தடவையும் போகலை அப்படின்னா நம்ம அங்கே போய் ஸ்பிரிச்சுவலாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் போகிறோம். பட் அதையே நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாக ஆக்கும்போது அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு அவுட்டிங் போகும்போதும். ஸோ நம்ம விளாக்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரிலேட்டடான விளாக்ஸ் கிடையாது. மோட்டிவேஷ்னலாக நம்மளை எப்படி வச்சுக்கிறது, போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எப்படி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம விளாக்ஸே. அண்ட் தட்ஸ் ஆல். இப்படி தான் வந்து அந்த ஈவினிங் வந்து சூப்பராக எனக்கு போச்சு. அண்ட் முந்தின நாள் பார்த்திங்கன்னா பைஜூஸ்லேருந்து செகண்ட்ஸில் ஒரு டேப் வந்து வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மீனாட்சி பஜார் மதுரையிலேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த டேபோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு மினி விளாகில் சந்திக்கலாம்.